வீடியோவில் நீட் 2025 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ்லேயே கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லை நகரில் இருக்கு. ஆன்லைன்லேயும் நம்ம கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்ன பண்ணிக்கிறோம்னா நீட் 2025 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபோட்டான் மற்றும் m நிறை கொண்ட எலக்ட்ரான் ஆகியவை சம அளவு ஆற்றல் E கொண்டுள்ளது. ஒரு ஃபோட்டான் இருக்கு. we have a photon. ஃபோட்டான் இருக்கு இல்லையா, அதோட எனர்ஜியும் எலக்ட்ரானோட எனர்ஜியும் சமமா இருக்கு. ரெண்டோட எனர்ஜி சமம், ஆற்றல் சமமா இருக்கு. எலக்ட்ரானோட மாஸ் வந்து m. சரியா? எனில் டி ப்ரோகில் அலைநீளங்களின் விகிதம் கேட்கணும். டி ப்ரோகில் அலைநீளம் ஃபார் ஃபோட்டான், எலக்ட்ரானோட டி ப்ரோகில் அலைநீளம் இரண்டுக்குமான விகிதம் கேட்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் டி ப்ரோகில் அலைநீளம் ஃபார் ஃபோட்டான்? ஃபார்முலா என்னது? எப்படி ஃபார்முலா கொண்டு வரலாம்? E is equal to hc by lambda. இப்போ lambda is equal to hc by E. அப்போ டி ப்ரோகில் அலைநீளம் ஃபோட்டானோட டி ப்ரோகில் அலைநீளம் என்ன வருது? hc by E எனர்ஜி வருது. இது ஒரு ஃபார்முலா. டி ப்ரோகில் அலைநீளம் ஃபார் எலக்ட்ரான், இதுக்கு ஃபார்முலா நம்ம கிளாஸ்ல டெரைவ் பண்ணிருப்போம். h divided by root of 2 into mass of electron into energy of the electron. இப்போ நம்ம ரெண்டுக்கான ஃபார்முலாவை எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, 1ஐயும் 2ஐயும் நம்ம டிவைட் பண்ண போறேன். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தான் எழுதி வச்சுட்டேனே. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் டி ப்ரோகில் அலைநீளம்? ஃபோட்டானோட டி ப்ரோகில் அலைநீளம் என்னது? hc by E. எலக்ட்ரானோட டி ப்ரோகில் அலைநீளம் டிவைட் பண்ணுவோம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இங்க h வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? c இருக்கு. ரூட் ஆஃப் 2me டிவைடட் பை E. இந்த டினாமினேட்டர் விகுதியில் இருக்க ஈயை வந்து நான் ரூட்டுக்குள்ள கொண்டு போறேன். இப்போ ரூட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா எப்படி கொண்டு போனா நம்ம இ ஸ்கொயர்னு கொண்டு போவோம். இந்த ஈயும் ஒரு ஸ்கொயர்னு கேன்சல் ஆகும். ஸோ விடை, சரியான விடை வந்து 2 into m divided by E. ஸோ இதுதான் சரியான விடை. c into root of 2m by E. சரியான விடை ஆப்ஷன் 2. தேங்க்யூ.